ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஜா சமையல். 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சியா புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சியா புட்டிங்கை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாங்க. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இது மாதிரி ஐட்டத்துக்கு பதிலாக இந்த மாதிரி சியா புட்டிங் எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மல்டி நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. இதில் ஜிங்க், காப்பர், ஃபைபர், அயன், கால்சியம், ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சியா சீட்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தாங்க எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இப்போ இது கூடவே ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு ஒரு 10 அல்லது 15 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நான் பால் சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன். இந்த பால் வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பசும்பால் தாங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இனிப்புக்காக நான் இதில் எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த பாலோட அளவு வந்துட்டு ஒரு 200 ml இருக்கும். நீங்கள் இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு லிட் போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நைட்டே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு கூட நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் ஊற்றி ஊற வச்சுருக்கிற இந்த சியா சீட்ஸை இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்ததாக இந்த சியா புட்டிங்கில் சேர்க்கறதுக்காக ஒரு 6 பாதாம் பருப்பை நான் தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்க போகிறேங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு 6லேருந்து 10 பாதாம் பருப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை அப்படியே பச்சையாக சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இதில் உள்ள மேல் தோலை எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கும் போது நமக்கு பாதாமில் உள்ள சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த பாதாம் பருப்பும் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இதையும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது காலையில் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த சியா சீட்ஸை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். சியா சீட்ஸ் வந்து பாலில் நல்லா ஊறி இருக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஊற வச்ச பாதாமில் இருந்து நம்ம தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த சியா புட்டிங்கில் சேர்க்கறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதைகளும் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதைகள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நிறைய இந்த மாதிரி சீட்ஸ் வந்து அவைலபிளாக மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த புட்டிங்கோடு சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம் பருப்பு மாதிரி அதையும் நீங்கள் அப்படியே ஊற வச்சும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பை இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச இந்த விதைகள் ரெண்டையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்ததாக நான் இன்றைக்கி மாதுளம்பழம் வந்துட்டு 1 கப் அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இதில் மாதுளம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஆப்பிள், பைனாப்பிள், வாழைப்பழம் இது மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்காக நான் தனியாக இதில் எதுவுமே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள்.